Hello guys, welcome back to our channel. This is Ranjit and you are watching Motodog Tamil. Guys, இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான் போக போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், என்னோட பிள்ளைனா சதீஷ் ப்ரோ வராரு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து நிறைய ட்ரிப்பில் வந்திருப்பான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பேர் போக போகிறோம் 2 வண்டியில். செம்ம குளிருது. எப்பயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸுக்கு வந்து ஒரு 5 o'clock தான் இங்கேருந்து கிளம்புவோம். ஆனால் இந்த டைம் ஒரு 4 o'clock கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸில் வந்து டிராஃபிக் அதிகமாக. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு, அதனால் எல்லாத்துக்குமே லீவு. ஏன்னா கண்டிப்பாக க்ரௌடாக தான் இருக்கும். அதுக்காக எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் நந்தி ஹில்ஸ் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெங்களூரில் வந்து ஒரு ஷார்ட்டு ரைடு, அப்புறமேட்டு வீக்கெண்ட் ரைடு போகணும்னா எல்லாருக்கும் மைண்டில் வரது பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான். ஏன்னா பெங்களூர்லேருந்து அது வந்து ரொம்ப ஒரு பக்கம் 60 கிலோமீட்டர் தான் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து. அதனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான். நந்தி ஹில்ஸில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி, அந்த நந்தி சிலை இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மேலே சிவன் கோயில் இருக்கும். மோஸ்ட் சீனரி க்ளவுட் பெட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நந்தி ஹில்ஸில் பார்க்கலாம். நந்தி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹை ஆல்டிடியூட்லாம் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை தான். ஆனால் பெங்களூர் வந்து ஒரு ஹை லெவல் ஆல்டிடியூட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மலை பார்த்தீங்கன்னா க்ளவுட் பெட் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே கேஸ், என்னால் பேச முடியல ஏன்னா பயங்கரமாக குளிருது. நான் அப்படியே வந்து இதுக்கப்புறம் போக அப்படியே வந்து உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வண்டியில் பெட்ரோல் காலி. நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3:55 ஆச்சு. இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், அப்புறம் ஜீவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சொம்பு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக அப்படியே விளாக் பண்ணுறோம். லெஃப்ட் எடுப்போம். லாஸ்ட்டு ஒரு 10 to 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான ரோடு பெங்களூரில். நீங்கள் அந்த ஒஸ்கோட்டு ரோடு அந்த வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த ஹைவே ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஒஸ்டான ரோடு. ஃபுல்லாக அந்த ட்ரக்கு டஸ்ட்டு இப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர், எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு ரிஃப்ளெக்ஷன் போடல, அவங்க ஒரு பெயிண்ட் அடிக்கல. ஃபுல்லாக இன்றைக்கி நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பீட் பிரேக்கர் விட்டு தூக்கிட்டோம். ஆனால் இப்போ பரவாயில்ல, ஃபார் மோர் பெட்டர். ஹைவே சூப்பராகவே போட்டிருக்காங்க. பெங்களூருக்குள்ளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதே வெளியே வந்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:27 ஆச்சு. இன்னும் நாங்கள் கரெக்டாக நந்தி ஹில்ஸுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆகணும்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4:40 ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டுக்காக நாங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம். இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சுத்தமாக எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக ரோடு என்ன முன்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபாகாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் நந்தி ஹில்ஸ் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேட்டு. கோப்ரோவில் எனக்கு கவர் ஆகுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியராக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். கைஸ், பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் டிராஃபிக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக இருக்குது. ஆனால் டிராஃபிக் இங்கேருந்தே இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் ஏதோ பைக் வச்சுருக்கனால அப்படியே சந்து போந்து கீழே விட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஆப்ரேட் பண்ணி. காரில் இருக்கீங்களாம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறதுனால. நந்தி ஹில்ஸ் வரணும்னா தயவு செஞ்சு காரில் வந்துடாதீங்க. அதே தான், நந்தி ஹில்ஸ் வரமாக இருந்தால் காரில் வராதிங்க. மோஸ்ட் ப்ரிஃபரபிள் 2 வீலரில் வாங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூரோட ஒரு 20% ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டு இந்த மாதிரி கரெக்டாக ஹாலிடே டைம்லாம் வராதிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்
டிராஃபிக் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே மலை போகிற வரைக்குமே ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சு. நாங்கள் நந்தி ஹில்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் வந்து பைக் பார்க்கிங் பண்ணிட்டோம். சதீஷும் ஜீவாவும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். கைஸ் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சன்னவெல்ல பார்த்தீங்கன்னா 6:26 ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:30 to 6:40 வந்துடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுட் பீட் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு இருக்கோம். கம்பெனின்ட்டு சரி எப்படி தான் இருக்குது வியூ அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நின்றுருக்கோம். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. க்ளவுட் பீட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு க்ரௌடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால வந்துருக்குமா, அதுவும் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. பின்னாடி ஒரு முட்டை முளைக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஓகே காஸ். சினிமாட்டிக் ஷாட்டில் நீங்கள் அந்த க்ளவுட் பெட்லாம் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் நந்தி ஹில்ஸ் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 25 டிசம்பர் வந்து நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளவுட் பெட்டு வந்து சன்ரைஸ் எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இது வந்து எல்லா நாளும் உங்களால் பார்க்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து 8 டிசம்பர்னு நினைக்கிறேன். 8 டிசம்பர் அந்த இவங்க நீங்கள் விஜே சித்து விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க நந்தி ஹில்ஸ். அவங்க வந்த டைம் அப்போ தான் நாங்களும் வந்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களாலையும் வந்து க்ளவுட் பெட் பார்க்க முடியல. அதோட வீடியோ கிளிப்பையும் பார்த்தீங்கன்னா நான் சைட் பை சைட் போட்டு விட்றேன். அது வந்து உங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் க்ளவுட் பெட்டு. அது வந்து எல்லா நாளும் உங்களுக்கு க்ளவுட் பெட் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் வெதர், கிளைமேட் இதை வச்சு உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அதனால் நாங்களே இதோட ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டோம். 5 டைம்ஸில் நாங்கள் 2 டைம்ஸ் வந்து நாங்கள் க்ளவுட் பெட் பார்த்தோம். மீதி 3 டைம்ஸ் எங்களால் பார்க்க முடியல. அதனால் இது வந்து எல்லா நாளும் வரும்னு உங்களால் சொல்ல முடியாது.